திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி அருகே காவலர் மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் சென்றதால் அவர்களை தடுத்து நிறுத்திய போது காவலர் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன் வணக்கம், என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜலகாம்பாறை பகுதியில் அமைந்துள்ளது ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் கோவில்கள் மற்றும் நீர்வீழ்ச்சி மற்றும் சிறுவர் பூங்கா என சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இந்த சுற்றுலா தலத்திற்கு சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி, கேரள மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் இந்த சுற்றுலா தலத்திற்கு பெங்களூர் உட்பட பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நீர்வீழ்ச்சியின் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சில சுற்றுலா பயணிகள் தடுத்ததால் அங்கு காவல் பணியில் இருந்த சுற்றுச்சூழல் காவலர் ருத்ரமூர்த்தி என்பவர் அந்த சுற்றுலா பயணிகளை தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தடுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் 3 பேர் ருத்ரமூர்த்தியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர்களுக்கு முகம் மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த சக ஊழியர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்த புகாரின் பேரில் குடிசலாப்பட்டு காவல்துறையினர் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி சுற்றுச்சூழல் காவலர் ருத்ரமித்ரை தாக்கிய சுற்றுலா பயணிகள் மீது வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுற்றுலா பகுதியில் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை மற்றும் காவல்துறை அறிவித்திருந்த நிலையில் அதனையும் மீறி சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.